எப்படி பிரைவேட் சப்நெட்டில் இருக்கிற ஒரு ஆர்டிஎஸ் டேட்டாபேஸை லாம்டாவை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு லாம்டா ஃபங்க்ஷனை ஆர்டிஎஸ் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுவோம்னு தெரியும். ஆனால் இப்போது ஒரு ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே அந்த டிபி இருக்கும்போது லாம்டா ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி லாம்டா ஃபங்க்ஷன் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ். ஸோ அதை வந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கிற டிபியில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து வெறும் சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் விபிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ரிசோர்ஸஸில் என்ன ரிசோர்ஸ் இருந்தாலும் லாம்டாவை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எந்த விபிசின்னு சூஸ் பண்ணிக்கணும், விபிசி ஐடி, அப்புறம் அந்த சப்நெட்டை சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். பட் அது எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸில் போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சப்நெட்டில் நீங்கள் எந்த சப்நெட்டை சூஸ் பண்ணிங்களோ அந்த சப்நெட்டில் வந்து ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேசிக்காக என்னென்னா இந்த விபிசியில் இருக்கிற டிபியை ஒரு இஎன்ஐ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் மூலமாக அது கனெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸை லாம்டா மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும்.